வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போற படம், இன்னொரு டாம் ஹாலண்டோட ஒரு ஃபில்ம். அஃப்கோர்ஸ் ஒடிசி நம்ம ரீசென்ட்டா பார்த்தோங்கிறதுனால சொல்றேன். இந்த முறை பேக் டூ எம்சியூ. எம்சியூடைய ஒரு ஃபில்ம். நடிச்சிருக்கிறவங்க டாம் ஹாலண்ட், ஜெண்டாயா, சேடி சிங்க் இந்த மாரி பல நடிகர்கள். படத்தினுடைய பெயர் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஸ்பைடர்மேன் படங்கள் அப்படின்னு சொன்னாலே இல்ல, சட்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தோணக்கூடிய ஒரு மொமெண்ட் என்ன அப்படின்னா, மனுஷன் சும்மா அப்படியே அந்த வெப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு, காத்துல பில்டிங்லேருந்து பில்டிங்குக்கு ஸ்விங் ஆகிக்கிட்டு, நியூயார்க்கோட அந்த ஒரு கோல்டான ஒரு ஏருக்கு நடுவுல, இவர் பாட்டுக்கு பூந்து சும்மா சர்ரு சர்ருன்னு இடம் பூரா சுத்திக்கிட்டு, அது அது வந்து நம்ம டோபி மெகுவயர் பண்ற அந்த படங்கள்ல இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா, அது நம்மளால பண்ண முடியாத ஒரு ஃபேண்டஸி கூட இல்ல. ச்சே! அப்படி பறந்தா எப்படி இருக்கும்ல? அப்படின்னு நமக்குள்ள தோண வைக்குதுன்னு நெனைக்கிறேன், அந்த மாரி மொமெண்ட்ஸ். ஸோ, அது என்னைக்குமே நம்ம ரசிச்சிருக்கோம். இந்த ஃபிலிம் ஒரு படி அதுக்கு மேல போய், சும்மா இது ஒரு ஸ்பெக்டக்கிளுக்காக மட்டும் இல்லாம, "கைஸ் பாருங்க, நாங்க எவ்வளோ சூப்பரா அவர் பறக்கிறத காமிக்கிறோம்." அப்படின்றதுக்கு ஒரு படி மேல போய், ஒவ்வொரு முறையும் அவர் அந்த மாரி போய்க்கிட்டு இருக்கும்பொழுது, நியூயார்க்ல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஞ்சுகிட்டு இருக்கும்போது, அம் அவருடைய எமோஷன்ஸ் என்ன அப்படின்றத இந்த படம் கான்ஸ்டன்ட்டா பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, ப்ராபப்லி ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரைட் மொமெண்ட்ஸ் இந்த படத்தில ஜெண்டாயா எம்ஜேன்ற கேரக்டர் ப்ளே பண்றாங்க. ஸோ எம்ஜே வந்து என்னால வீட்டுக்கு போ முடியல அப்படின்ற மாரி ஒரு பிராக்டிகலா ஒரு விஷயம் சொல்லிட்டு, "என்ன நீ டிராப் பண்ணு" அப்படின்னுவான். ஸ்பைடர்மேன் டிராப்ன்னா என்ன? கார்லயா போய் விட போறாரு? ஆப்வியஸ்லி வா கட்டிப்புடி நான் உன்ன பறந்துகிட்டே போய் டிராப் பண்றேன் அப்படின்ற மாரி தான். ஆனா, அதுக்கு முன்னாடி இந்த 2 பேருக்கு மத்தியில நடந்த ஒரு கான்வர்சேஷன்னால, இந்த ஒரு மொமெண்ட்டே ரொம்ப பவர்ஃபுல்லா, ரொம்ப சேடான ஒரு மொமெண்ட்டாக மாறுது. ஏன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் கான்வர்சேஷன் நடந்திருக்கு இந்த 2 பேருக்கு மத்தியில. அப்படின்றதுனால, அத எவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஷூட்டும் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு க்ளோஸ் அப், இவருடைய ஒரு க்ளோஸ் அப் காமிப்பாங்க. ஸ்பைடர்மேன் வந்து பார்க்கும்போது, அவர் மனசுல அவர் முகம் தெரியலனா கூட, அவர் மனசுல என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்கும்ல இப்போ, அப்படின்னு யோசிக்க வைக்கும். அப்படியே சட்டுன்னு ஆப்போசிட் சைடு போயிட்டு, ஜெண்டாயாவுடைய ஒரு முகத்த காமிப்பாங்க. காமிக்கும்போது, அவங்க முகத்தில பார்க்கும்போது, அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸே எவ்வளோ ஒரு மாரி கொஞ்சம் ஆக்வர்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல. யாருன்னே தெரியல, இவன் வந்து என்னடா லவ் பண்றான் அப்படின்னு சொல்றானே அப்படின்றத பொறுத்து அவங்க யோசிச்சுக்கிட்டே, அப்படி இருந்தும் இந்த 2 பேரும் கட்டி புடிச்சுக்கிட்டே காலத்தினால், கட்டாயத்தினால் அங்கேருந்து அவங்க போய்க்கிட்டு இருக்கும்போது, அதில மியூசிக் கம்போசர் உடைய ஒரு பியானோ ட்ராக் வேற அழகான ஒரு ட்ராக் அப்படியே இறக்கியிருப்பாங்க அந்த இடத்துல. ரொம்ப மைல்டா மினிமலிஸ்டிக்கா இருக்கும். எனக்கு ரொம்ப புடிச்சது. ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்ட்டா பார்க்குறேன். அண்ட் சத்தியமா இதுக்காக தான் நம்மலாம் சினிமா பார்க்குறோம்னு நினைக்கிறேன். எம்சியூ ஒரு 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 மாற்றத்துக்கு நடுவுல தான் இருக்கு. ஆப்வியஸ்லி இது சில வருஷமாவே அப்படி தான் போய்க்கிட்டு இருக்குல்ல. எண்ட் கேம் முடிஞ்ச பிறகுலிருந்து. அடுத்த ஃபேஸ் என்ன? அந்த ஃபேஸ்க்குள்ள எப்படி நகர்வது? அப்படின்றது வெவ்வேறு படங்கள் வழியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. சிலது வொர்க் ஆகுது, சில வெப் சீரிஸ் வொர்க் ஆகுது. பட் சிலது வொர்க் ஆகலன்ற ஒரு ஸ்பேஸ்ல தான் இருக்கு. ஸோ, இன்னமுமே நம்ம இன்னும் எம்சியூல புது புது கேரக்டர்ஸ் உள்ள வராங்க. அவங்களுடைய ஸ்ட்ரெங்த்ஸ், அவங்களுடைய பலவீனங்கள் என்ன? அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு வந்துகிட்டு இருக்கும்போது, எது முக்கியமாகுது அப்படின்னா, இருக்கிற கதாபாத்திரங்களுடைய ஒரு தனித்தன்மை இழக்காம இருப்பது ரொம்ப அவசியமாகுது. இப்போ நம்ம அதனால இந்த படமுமே நான் ஒரு விதத்தில எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பீட்டர் பார்க்கர் பத்தின ஒரு சின்ன தீசிஸ் மாரியே நம்ம பார்க்கலாம். ஏன் பீட்டர் ரொம்ப ஸ்பெஷல்? இத்தன ஹீரோஸ் இருக்காங்கப்பா எம்சியூல. இத்தன பேர் மத்தியில ஏன் இவன் ரொம்ப ஸ்பெஷல்? ஏன் இவனோட பவர்னாலயா? கண்டிப்பா கிடையாது. பவர்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர். அதனால அதில நீ தனித்தன்மைய வளர்த்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அம் அவன் ரொம்ப ஒரு இளமையான ஒரு ஹீரோவா இருக்கான்றதுனாலயா? அவன் ரொம்ப ஷார்ப்பான ஒரு பையன் அப்படிங்கிறதுனாலயா? இல்ல அ ஒரு மாரி ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி கொண்டவன், பைசாலாம் பெருசா இல்லாத ஒரு இடத்துலேருந்து வர்றான் அதனாலயா? அதெல்லாம் பத்தி யோசிக்கும்போது, ஆமா இதெல்லாம் ஓகே. ஃபேர் ரீசன்ஸ். பட் எனக்கு தெரிஞ்சு பீட்டர் பார்க்கர் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, சத்தியமா ரொம்ப நைஸ் கை. அதாவது இந்த நைஸ் கை அப்படின்ற ஒரு விஷயத்தையே பாப் கல்ச்சர்ல ஒரு மாரி அது ஒரு இன்சல்ட்டாகவே மாத்தப்பட்டிருக்கு இல்லையா? நைஸ் கைனா அவன் வெத்து வேட்டு, வேஸ்ட்டு. அது எப்படின்னா நைஸ் கை அப்படின்னாலே, அ அவனுக்கு வந்து அது இயல்பிலேயே அவனுக்கு வருது. அ அதுக்காக அவன் பெருசா போராட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் ஒண்ணு உருவாக்கப்பட்டிருக்குல்ல. இந்த ஸ்பைடர்மேன் ஃபில்ம் ஒரு விதத்தில அது உடைக்கிறதாகவே நான் நினைக்கிறேன். ஏன்னா, அ இது ஒவ்வொரு இடத்துலயுமே இட்ஸ் அ கான்ஷியஸ் சாய்ஸ் அப்படின்னு இந்த படம் பேசுதுல்ல. அதுவும் கான்ஷியஸ் சாய்ஸ் மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சாய்ஸ் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க எழுந்துக்கும்போது, அதுக்கு முன் நாளுடைய, முன் வாரத்தினுடைய, முன் மாசத்தினுடைய வலிகள நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. அதனுடைய சோகங்கள வச்சிருக்கீங்க. பிரிவ உள்ள வச்சிருக்கீங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டும் கூட சரி ஓகே.
இன்னைக்கு ஒருத்தர நான் சந்திக்கும்போது, முடிஞ்ச வரைக்கும் ஐ வில் பி அட் மை பெஸ்ட் பிஹேவியர். நான் டீசென்ட்டான ஒரு மனுஷனா இருக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு அதுதான் பீட்டர் பார்க்கருடைய உண்மையான தனித்தன்மை அப்படின்னு நெனைக்கிறேன். எத்தன பேரால அது முடியும்னு தெரியல. ஆனா இந்த பையனால கண்டிப்பா முடிஞ்சுகிட்டே இருக்கு. ஆ இந்த படத்துல தான் இன்ஃபாக்ட் ரொம்ப ரொம்ப க்ளோஸா அவர் வராரு பீட்டர் பார்க்கர். அந்த ஒரு நல்ல தன்மைய இழக்கிற ஒரு இடத்துக்கு அவர் தள்ளப்படுறாரு. அந்த இடத்துக்கு பீட்டர் பார்க் மட்டும் இல்ல. உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஏன் அந்த இடத்துக்கு போகுறாங்க அப்டின்னா, ஏதோ ஒரு விதத்துல ஒரு தனிமை அவங்கள அப்படி ஆக்கிருது. ஏதோ ஒரு விதத்துல ட்ராமா, எமோஷனல் ட்ராமா இல்ல. ஆ ஆசைப்பட்டவங்க நம்மள ஆசைப்படாமல் இருப்பது, ஆ பிடிச்சவங்களோட ஒண்ணா இல்லாமல் இருப்பதற்கான ஒரு அ ஒரு ஒரு சூழல். இந்த உலகம் நம்மள இப்படி ஆக்கி வச்சிருக்கு. ஒண்ணா சேர்க்க விட மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு இடத்துல இருப்பது. இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு நல்லவனா இயங்கணும் அப்படின்னு நெனச்சா கூட, இயங்காத ஒரு இடத்துக்கு உங்கள தள்ளிருது. யோசிச்சு பாருங்க. இந்த படத்துல வரக்கூடிய மத்த எல்லா கேரக்டர்ஸுமே ஆக்சிடென்டலா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. அவங்க எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான். இப்போ பனிஷர் நீங்க எடுத்துக்கோங்க. ஆ அவன் யார் கூட இருக்கணும்னு நெனைக்கிறானோ, அவங்க இறந்துட்டாங்க. அதனால அவன் தனியா தான் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கான். ஜீன் கிரேவ எடுத்துக்கங்க. ஆரம்பத்திலேயே ஸ்பாய்லர்ஸ்லாம் போட்டேன். ஆ ஜீன் கிரேவ எடுத்துக்கோங்க. அவங்க வந்து தனக்கு புடிச்ச ஒரே ஒருத்தங்க மட்டும் தான் இருக்காங்க. அவங்க என் கூட இல்லையேன்ற ஒரு தனிமையில அவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆஃப்கோர்ஸ் ப்ரூஸ் பேனர் இருக்கவே இருக்காரு. கான்ஸ்டன்ட்டாக தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டார்க்னஸை எப்படி கட்டுப்படுத்துவதுன்னே தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர். இப்போ இவங்க எல்லாருமே பயங்கர ட்ராமடைஸ்டான ஒரு இண்டிவிஜுவல்ஸ் தான். ஆ பட் இவங்க எல்லாருமே வெவ்வேறு இடங்கள்ல ஆ அதுக்கான ஸ்லேவா ஸ்லேவ்னா நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்களால அந்த முழுமையாக என்னால இல்ல ஐ வில் ரிஃப்யூஸ் டூ ஹர்ட் சம்ஒன். ஐ வில் ரிஃப்யூஸ் டூ பிரேக் பேட் அப்படின்னு இருக்குல்ல. அது அவங்களால பண்ணுவதை விட பீட்டர் பார்க்கர் தான் இருக்கிறதுலயே அவனால தான் ஓரளவுக்கு அத செய்ய முடியுது அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த படத்தினுடைய ஒரு ஆர்குமென்ட்டே என்னவாக இருக்கு அப்படின்னா, அ பீட்டருக்கு வந்து டார்க்னஸ்னா என்னன்னே தெரியாத ஒரு வெள்ளந்திலாம் கிடையாது. ஏன்னா பலமுறை ஒரு நைஸ் கை, ஒரு டீசென்ட்டான ஒரு ஒரு பெர்சன் அப்படின்னாலே, ஆ அவன் கெட்ட பழக்கமே இல்ல. அப்புறம் என்ன நல்லவன்? அப்படின்ற ஒரு பார்வை ஒண்ணு இருக்குல்ல. இப்போ பீட்டர் அப்படி கிடையாது. இன்ஃபாக்ட் இந்த படம் வந்து நெறைய இடங்கள்ல அந்த ப்ரூட்டாலிட்டி இன்னொருத்தவங்கள காயப்படுத்தும்போது கிடைக்கக்கூடிய ஒரு ரிலீஃப் ஒண்ணு இருக்குல்ல. நீங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது. அத இந்த படம் பேசுது. அதுக்கான சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அ காமிக்குது. இன்ஃபாக்ட் பலமுறை வந்து பெரிய கஷ்டத்தில இருக்கும்போது, துயரத்தில இருக்கும்போது, நான் மட்டும் எதுக்குங்க நல்லவனா இயங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற கேள்விலாம் வரும்போதில்ல, இந்த உலகம் ரொம்ப பைனரியா உங்கள மாத்திரும். எப்படின்னா, இதுவா? அதுவா? அப்படின்னு. அதே மாரி ஒரு கேள்வி பீட்டர் கிட்ட கேட்கப்படுது. "ஆர் யூ பீட்டர் பார்க்கர்? ஆர் ஆர் யூ ஸ்பைடர்மேன்?" அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது, அ உலகம் வந்து அது பைனரியா ஆக்கி நம்மள குழப்பி விட்டுரும்னு தான் நெனைக்கிறேன் நானு. ஆனா அந்த இடத்துல தான் பீட்டர் குடுக்கக்கூடிய ஒரு பதில் வந்து ரொம்ப முக்கியமாகுது. பீட்டர் வந்து, "நீ அத பைனரியா கேட்குற. உன்னுடைய கடந்த காலமா? இல்ல அத உட்ரு. நம்ம இதுக்கு மேல வேற மாரி மாறிடலான்னு என்ன மாத்த ட்ரை பண்றல்ல. நான் அத ஒத்துக்கல. ஐ அம் போத்" அப்படின்றான் அவன். அந்த இடத்துல அத சொல்வதன் காரணமாக, ஒரு விதத்துல அவனுடைய கடந்த காலத்தையும், அவனுடைய வலிய எல்லாத்தையுமே அவன் ஏத்துக்கிற ஒரு மனநிலையில தான் இருக்கான். ஆம் அண்ட் இந்த படத்துல இன்னொரு ஒரு லைன், ஒரு அழகான ஒரு லைன் வரும். "நீங்க ஒருத்தங்கள காப்பாத்துவதன் வழியாக, நீங்க உலகத்தையே காப்பாத்துறீங்க" அப்படின்னு சொல்ல வரும். ஸோ ஒரு விதத்துல பீட்டர் பார்க்கரும் அதத்தான் செய்றான். அந்த ஒருத்தங்க முதல்ல அவனா தான் இருக்க வேண்டியிருக்கு. நீங்க உலகத்த காப்பாத்த விடுறதுங்க. முதல்ல உங்கள காப்பாத்திக்கங்க. அதுக்கப்புறமா நீங்க மத்தவங்களுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பீட்டர் தன்ன தானே காப்பாத்திக்கிறதன் வழியாக, இந்த மத்த எல்லா கதாபாத்திரங்களையும் இந்த நம்ம சொன்னோம்ல டேமேஜ்டா இருக்கக்கூடிய ஒரு 3, 4 பேர். இவங்களையும் அவனால காப்பாத்த முடியுது. அதனால தான் அந்த லாஸ்ட்ல பனிஷர் கூட ஒரு அழகான ஒரு மொமெண்ட். "ஓ! இப்ப நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா?" அப்படின்னு பேசிக்கிறதாக இருக்கட்டும். ஏன் ஜீன் கிரே கிட்ட லாஸ்ட்ல பேசும்போது கூட, "எனக்கு யாருமே இல்லையே" அப்படின்னு அவ சொல்லும்போது, "ஏன் நான் இருக்கனே" அப்படின்னு இவன் சொல்லுவதாக இருக்கட்டும். ஆல் ஆஃப் திஸ் இஸ் நாட் ஆக்சிடென்டல் அட் ஆல். இவரு பேசக்கூடிய லாங் கான்வர்சேஷன்ஸ் தான் நம்ம இன்டர்வியூவெல்லாம் தான் நம்ம தெரப்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவர் பார்த்தா ரிவ்யூவவே தெரப்பி மாரி மாத்திட்டாரேன்னு நெனைக்காதீங்க. ஏன்னா இந்த ஃபிலிம் அணுகக்கூடிய தீம்ஸ் இது எல்லாமே. இந்த ஃபிலிமுடைய ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெங்த்த பத்தி கண்டிப்பா பேசாம இந்த படத்த பத்தி பேச முடியாது அப்படின்னு நெனைக்கிறேன். ஆக்ஷன் செட் பீஸஸ்லாம் விடுங்க. அது எல்லா படத்துலயும் எம்சியூ படங்கள்ல இருக்கவே தான் இருக்கு. இல்ல, இதுல எனக்கு அந்த அ டக்குன்னு சொன்னதுனால ஒரு மொமெண்ட் ஞாபகம் வருது. அந்த ஒரு 5 பேர் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இவங்க கூட சண்ட போடுற அந்த மொமெண்ட்ல, அவன் அப்படி மேலேருந்து வரக்கூடிய கீழ அப்படி இறங்குற ஒரு மொமெண்ட் வந்து பியூட்டிஃபுல்லா ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம கிடையாது. பட் அத விட இது இன்னும் முக்கியம் அப்படின்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ இந்த இந்த படம் ஒருத்தன் தன்னைத்தானே காப்பாத்திக்கிறது அப்படின்னா அது எப்படி? அப்படின்றதுக்கான ஒரு அ அ ஒரு தீர்வையும் குடுக்குது. அது எப்படி சொல்லுது அப்படின்னா, உன்ன நீ காப்பாத்திக்கணும்னா நீ ஒண்ணு மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். பயங்கரமா ரூம் போட்டுலாம் நீ யோசிக்க தேவையில்ல. ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. உன்ன நேசிக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்கள பத்தி நீ நெனச்சாலே போதும். நீ நேசிக்க
படுகிறாய் அப்படின்றத நீ நினைவு கொள் அப்படின்னு சொல்லுது. அவங்க உயிரோட இருக்காங்க, செத்தாங்க அதெல்லாம் விடு. உண்மையா உன்ன ஒருத்தங்க லவ் பண்ணியிருக்காங்க ஆர் பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் பீட்டர் பார்க்கர் பல பேரால நேசிக்கப்படக்கூடிய ஒரு கேரக்டர். அதில முக்கியமாக எம்ஜே அப்படின்ற ஒரு கேரக்டருடைய ட்ராஜடி என்ன அப்படின்னா, ஐயோ! என்ன என்ன யாருன்னு தெரிஞ்சு என்ன லவ் பண்ண இவளுக்கு என்ன ஞாபகமே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் பேசுது. எம்ஜே அப்படின்னு பேசும்போது எனக்கு இந்த படத்தினுடைய அ ஜெண்டாயா கேரக்டர எந்த விதத்திலயுமே இவ வெறும் விக்டிமா மட்டும் இருக்கக்கூடாது. ஹீரோ வரான், அவ பிரச்சனைக்குள்ளாகுறா, ஓ அவள புடிச்சுட்டு போயிட்டாங்க, ஹீரோ வந்து காப்பாத்துறான் அப்படின்ற ஒரு விக்டிமா மட்டும், ஏஜென்சியே இல்லாத ஒரு பெண்ணாக அவ இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த படம் பண்ணுது. அதனால எனக்கு சின்ன சின்ன வழிகள்ல அது பண்ணுதுன்னு நெனைக்கிறேன். இதிலேருந்து எழுதுறவங்க, படம் எடுக்கிறவங்க, படம் பார்க்குறவங்க எல்லாம் கூட நெறைய கத்துக்கலாம். எப்படி இந்த கேரக்டர அப்படி ஆக்காம இருக்காங்கன்ட்டு. லைக் ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்ல அவ மத்தவங்கள கலாய்க்கிறதாக இருக்கட்டும், ஏன் பனிஷர் ஒரு இடத்துல சொல்ற ஒரு வரியவே, "ஓ! இப்போ புரியுதுடா உனக்கு ஏன் அவள புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுவா இருக்கட்டும். இல்ல அவ வந்து ஒரு இடத்துல பாருங்க, இந்த படம் அத பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் இருந்தாலும் வழி அது பண்ணுது. என்னன்னா, அவனுக்கு வந்து ஒரு சயன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ற கஷ்டப்ப பண்ண முடியாம கஷ்டத்துல இருக்கும்போது பீட்டர் பார்க்கருக்கு, அவனுக்கு அட்வைஸ் குடுக்குறதும் இவளா தான் இருக்கு. ஸோ இவ வெறும் அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்றது மட்டும் அவளுடைய அ அடையாளம் கிடையாது. அவ அவ ஒரு அறிவாளி. அ அவளுக்கு ஒரு பெரிய அன்பு இருக்கு இந்த உலகத்து மேல. இதெல்லாம் கூட இந்த படம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஸ்பைடர் மேனா இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? எனக்கு உன்ன புடிச்சா மட்டும் தான் எனக்கு உன்ன புடிக்கும்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெங்த் ஒண்ணு இருக்குல்ல. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நெனைக்கிறேன். அவ ஒரு பக்கம் அப்படின்னா, ஆஃப் கோர்ஸ் பீட்டர் பார்க்கர் ரொம்ப புடிச்ச நெட் மறுபக்கம். அவனுக்குமே சயன்ஸ் எந்த அளவுக்கு பிடிக்கும். அதுதான் இவங்க 3 பேரு பாண்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமே அதுதான்ல்ல. ஏன்னா எத்தன முறை சயன்ஸு இதெல்லாம் பத்தி ஓவரா பேசுறாங்க. நர்டி இவங்களுக்கெல்லாம் என்னடா அவனுங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல. ஸோ என்ன மாரி இன்னொருத்தங்க இருக்க மாட்டாங்களா? எனக்கு புடிச்ச அதே விஷயத்த மத்தவங்களுக்கு புடிக்காதா? அப்படின்றத அந்த தேடல்ல தான் எல்லாருமே ஈடுபட்டுக்கிட்டு இருப்போம்ல. அங்கிருந்து தான் நட்பு, காதல் இதெல்லாமே உண்டாகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அ அந்த ஒரு மொமெண்ட்ல இந்த 3 பேருமே பிரீஃபா அந்த சயன்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது, சிரிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, ஆ ஸ்பைடர் மேன் காஸ்டியூம்ல தான் இருப்பாரு இத்தனைக்கும் பீட்டர் பார்க்கர். பட் அந்த காஸ்டியூம் போட்டிருந்தாலும், அவர் முகம் மறைச்சிருந்தாலும் கூட, ஆ அந்த மொமெண்ட் எவ்வளோ ஒரு அழகான ஒரு மொமெண்ட். எவ்வளோ ரசிக்கிறார் அந்த மொமெண்ட்ட பீட்டர் பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உணர முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது எல்லாத்துக்குமே முக்கியமான இன்னொரு காரணம் வந்து, எனக்கு டாம் ஹாலண்டுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஃபிலிம்ல. அந்த பையன் அழகா அந்த வல்னரபிலிட்டி, ஹர்ட் இதெல்லாம் ரொம்ப ஒரு அப்பாவித்தனத்தோட கலந்து, ஒரு நல்லத்தனம் சேர்த்து பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாரி மொமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே. பேட்மேன் படங்கள், ஸ்பைடர்மேன் படங்கள்லாம் நெறைய அவங்க ரொம்ப உயரத்தில அப்படியே தனியா உட்கார்ந்திருப்பாங்கல்ல. அந்த இடத்துலலாம் ரொம்ப கூலான அர்பன் ஷாட்ஸாக காட்டப்படும் நெறைய படங்கள்ல. இந்த படத்தில அந்த மாரி ஷாட்ஸ் எல்லாமே இவனுடைய ஒரு தனிமைய வலியுறுத்துவதற்கும் பயன்படுத்துது அப்படின்னு நெனைக்கிறேன். 2, 3 மொமெண்ட்ஸ்ல எனக்கு டாம் அ முகம் ரொம்ப புடிச்சது அவருடைய ரியாக்ஷன்ஸ். முதன் முறை நெட்ட ஃபாலோ பண்ணி அந்த பார்ட்டிக்குள்ள போய் தூரத்தில இருந்து இவங்க எல்லாரும் ஜாலியா இருக்காங்கல்ல, நானும் ஒரு காலத்தில இப்படி தான் இருந்தேன்ல அப்படின்னு நாஸ்டால்ஜிக்கா அத பத்தி யோசிச்சு பார்ப்பதாக இருக்கட்டும். இல்ல அவன் வந்து எம்ஜே கிட்ட தன்னுடைய காதல வெளிப்படுத்தின பிறகு, "அவளுக்கு உன்ன ஞாபகம் கூட இல்ல. நீ யாருன்னே அவளுக்கு தெர்ல." அப்படின்னு அவ சொல்லும்போது, உன்னுடைய முகத்தில இருக்கக்கூடிய ஒரு ஒரு அ வலியாக இருக்கட்டும். இந்த படத்தினுடைய ரைட்டிங் ரொம்ப உஷார். ரொம்ப கிளவரான ரைட்டிங்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு பக்கம் அஃப்கோர்ஸ் எம்ஜே உடைய ஒரு கேரக்டர் முக்கியம். அவ வந்து இவன் சொல்ட்டான் அப்படின்ன உடனேவே, "ஏய் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற ஒரு பொண்ணு கிடையாது, அப்படின்னு அதுக்கு தெரியும். பட் அப்படி இருந்தாலும், அந்த மொமெண்ட்டையும் உங்களுக்கு குடுக்குது. விடிவி சும்மா டக்குன்னு தோணுது. அந்த எண்ட்ல வந்து அவங்க பிரிவாங்கன்னு தெரிஞ்சும் கூட, அவங்க ஒண்ணா சேர்ற ஒரு மொமெண்ட்ட உங்களுக்கு காமிச்சு, அந்த திருப்தியும் உங்களுக்கு குடுக்குற ஒரு தன்மை இருக்குல்ல. அது இந்த ஃபில்ம்ல கூட நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் பலமுறை வந்து எஸ்பெஷலி சூப்பர் ஹீரோ சினிமால ஒரு கேரக்டர் இவன் இதுதான், அவன் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு, சரி வாங்க பிளாட்டுக்குள்ள போயிரலாம் அப்படின்ட்டு இறங்கிருவாங்க. இந்த படம் வந்து ஒரு கேரக்டருக்குள்ள இருக்கக்கூடிய கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆ அ அவனுக்குள்ள சண்டை போடக்கூடிய இந்த 2 சக்திகள் ஆப்போசிட் சைட்ல இருந்து அத எப்படி அவன் டீல் பண்ண முடியுது அப்படின்றது தான் பேசுதுன்னு நெனைக்கிறேன். இந்த லைக் பீட்டர் பார்க்கருக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு வந்து அ அவனுக்கு யாரையுமே காயப்படுத்த வேணாம். பட் அப்படி இருந்தாலும், இந்த கதையில பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு இடங்கள்ல அவன் காயப்படுத்துறான். அவனுக்கு அவனால தான் எம்ஜே அவன மறந்தா. பட் அப்படி இருந்தாலும் அவனுடைய ஆசை வந்து என்ன ஞாபகம் வச்சுக்க மாட்டாளா அப்படின்னு ஏங்குறான்ல. ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்கும்போது, கையில ஒரு பறவை மாட்டும்போது, "ஐயய்யோ! ஐ அம் சோ சாரி" அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அ ஒரு ஒரு நல்லத்தனம் இருக்கக்கூடிய ஒருத்தன்.
பட் அப்படி இருந்தாலும் ஒரு போலீஸ் பொண்ணு வந்து ஆல்மோஸ்ட் சாவ கிடக்குறான்னா, அது இவனால அப்படின்னு இருக்குல்ல. இது எல்லாமே குட்டி, குட்டி கான்ட்ரடிக்ஷன்ஸ் இல்ல. ஆம் அ ஐ மீன் சின்ன, சின்ன குறை ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஒரு வில்லன் தெர்ல. கொஞ்சம் ஆப்வியஸா இருந்த மாரி இருந்துச்சு. அதனுடைய ட்விஸ்ட் எனக்கு பெருசா ரெஜிஸ்டர் ஆச்சான்னு தெர்ல. ஆரம்பத்துலேருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏதோ நடக்குது இங்க அப்படின்றது. எனக்கு இந்த எக்ஸ்மென் அப்படின்றதே ஒரு தனி உலகம். அந்த உலகத்த நீங்க இப்ப எம்சியூக்குள்ள கொண்டு வர போறீங்க அப்படின்னா, அது எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா பண்ண போறீங்க? எவ்வளோ ஆத்மார்த்தமான திருப்திகள உங்களால உருவாக்க முடியும்? இதெல்லாம் பொறுத்து சில குழப்பங்களும், கவலைகளும் எனக்கு லைட்டா இருக்கு. பட் என்ன பண்றது? எம்சியூ மாறிக்கிட்டு இருக்கு. அத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆவணும். இன்ஃபாக்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த படத்திலேயே ஸ்பைடர் மேன பொறுத்து பேசக்கூடிய பீட்டர் பார்க்கர் பொறுத்து பேசக்கூடிய ஒரு வரியே என்ன சொல்லுது அப்படின்னா, "அ குட் கை ஹூ மைட் பி சேஞ்சிங்" அப்படின்றத தான் தீமேட்டிக்கலி ஆல்சோ இந்த படம் நமக்கு ஞாபகப்படுத்துது. மேபி எம்சியூவும் அப்படிதான் நெனைக்கிறேன். நம்ம ரசிச்ச படங்கள் நெறைய இருந்திருக்கு. பட் இப்ப அது மாறுது. வேற இடங்களுக்கு போகுது. அத நம்மளால அ ஏத்துக்க முடியுமா? அப்படின்றது மட்டும் தான் கேள்வி. ஏன்னா, என்னால இன்னமுமே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் விடோ அப்படின்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நட்டாஷா ராமனோஃப் தான் தோன்றாங்க. ஸ்கார்லெட் ஜோஹான்சன் தான் தோன்றாங்க. ஏன்னா, அந்த படங்களுடைய தாக்கம் அதுவாக இருக்கு. இப்போ நம்ம அவங்க இல்ல, வேற ஒருத்தங்க பிளாக் விடோவா வரப்போறாங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்குல்ல. அதுவாக இருக்கட்டும், இல்ல ஐ மீன் ப்ரூஸ் பேனர் இன்னும் இருக்காரு. ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் மார்க் ரஃபலோ இஸ் பிளேயிங் தி கேரக்டர். எது நல்லது, எது கெட்டதுன்னு யோசிக்க வைக்குது. இப்போ இப்போ இதுக்குள்ள வந்து இப்போ மியூட்டன்ட்ஸ் எல்லாம் இப்போ உள்ள வராங்களே, அவங்களுக்கு ஒரு பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கு. ஒரு சமூக பார்வை இருக்கு. இப்போ அதெல்லாம் உட்காருமா இதுக்குள்ள? அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஒரு வேளை கெட்டதா இருக்குமா எம்சியூக்கு அப்படின்னு யோசிக்க வைக்குது. மறுபக்கம் மோர் அண்ட் மோர் இந்த சூப்பர் ஹீரோஸ்ல என்ன ரியலைஸ் பண்றாங்கன்னா, அவங்க நெனைக்கிற அளவுக்கு அவங்க ஐசோலேட்டட் கிடையாது. அவங்க தனியான வாழ்க்கையில இல்ல. அவங்கள போல பல பேர் இருக்காங்க தன்ன சுத்தி அப்படின்னு பேசுது. ஸோ அது வந்து இஸ் இட் குட் அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஆ இந்த படத்துலேருந்து மறுபடியும் இன்னொரு லைன் சொல்றேனே, ஆ எது குட்டு, எது பேட் அப்படின்றதெல்லாம் எப்படி உன்னால முடிவு பண்ண முடியுதுன்னு மார்க் ரஃபலோ கேட்பாரு. ஒரு இடத்துல ப்ரூஸ் பேனர் ஸ்பைடர்-மேன. உனக்கு எப்படி தெரியும் எது நல்லது, கெட்டதுலாம்? மேபி சம்டைம்ஸ் இட்ஸ் ஆல் ஜஸ்ட் அபவுட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னுவாரு. பியூட்டிஃபுல் லைன். ஸோ மேபி அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல இருப்பதை போல ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. ஹானஸ்ட்டா இருக்கு. எமோஷனலா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். எந்த சிக்கலுமே இல்ல. யார வேணா உள்ள சேர்த்துக்கங்க. எப்படி வேணா படம் எடுத்துக்கங்க. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. என்ன நினைச்சீங்க இந்த படத்த பொறுத்து தாராளமா காமெண்ட்ஸ்ல விடுங்க. மறுபடியும் இன்னொரு ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.